இதில் இப்போ மாற்ற சொல்லிக்கிட்டு 5 வந்துட்டு 24 கூற்று கவுண்டர் கவுண்டர் ப்ளஸ் 1 ஆனது கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 3 ஆகவும் மாற்றப்படுது. ஒன்றொன்று கூட இல்லை, மூன்று மூன்று கூட போகுது. ஃபெஸ்ட்டுக்கு 1 வருது, அப்போ 1 தான் பிரிண்ட் ஆகும். ஒன்றுக்கு அடுத்து எத்தனை? ஒன்று மூன்றும் 4 என்ன? 4. 4. ஆகவே 4ம் 20 குறைவுன்றதுனால 4ம் பிரிண்ட் ஆகும். திரும்ப 3 3 கூடுது, 4 3ம் 7. 7. திரும்ப 7 3 10. 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 10 10 3 3 கூட்டிட்டு போகும். 10 3 13 13 3 13. 16. 19. 6. அடுத்தது 19. ஆகவே அவுட்புட் வந்துட்டு இப்படி மாறும். ஒரு ரெண்டில் உள்ள போலி குறிமுறையில் கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் பிளஸ் 1 எனும் வரி அகற்றப்பட்டால் என்ன நடக்கும்? இது அப்படியே இல்லாம ஆக்கிடும். என்ன நடக்கும்? கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் பிளஸ் 1 நீங்க போட இல்லை. அப்படியாக இருந்தால் முடிவடையாமல் லூப் முடிவடையுமா? முடிவடையாது. முடிவடையாது. கவுண்டருக்கு பதிலாக 1 வருது, 1 5 விட குறைவு, 1 பிரிண்ட் பண்ணும். திரும்ப 1 2ஆக இல்லையே, அவை திரும்பவும் போகும். 1 5 விட குறைவு, திரும்பவும் 1 தான் பிரிண்ட் ஆகும். திரும்பவும் 1 5 விட குறைவு, 1 பிரிண்ட் ஆகும். அப்போ 1 1 1 அவுட்புட் வந்துட்டே இருக்கு. வெளியீடு 1 ஆக 1 1 வந்து தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும். இந்த லூப் என்ன செய்யாது? மீள் செயல் முடிவடையாது, செய்நிரல் முடிவடையாது. சரிதான், லூப் நிற்காது. ஒன்று கூட்டிட்டு போனா தான் என்ன செய்யுது? அது 5ஆக 5 வரைக்கும் வந்து 5க்கு மேலே போகும்போது லூப் நிற்கும். நாங்கள் இங்கே கூட்டாட்டி தொடர்ச்சியாக 1 1 பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னால் என்ன செய்யுது? லூப் வந்துட்டு நிறைவு பெறாது, 1 வந்துட்டு தொடர்ச்சியாக வெளியீடாக வந்து கொண்டிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு சாக்லேட்டுகளை விற்கும் இயந்திரமானது ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து நாணய குற்றிகளை பெற்றுக்கொள்வதுடன் அது ஒரு சாக்லேட்டின் விலைக்குரிய, அப்போ சாக்லேட்டின் விலை 50 ரூபாயாம், 50 ரூபாய்க்கு நாணய குற்றிகளை உள்ளீடாக பெற்றுக்கொள்வது. பெற்றுக்கொண்டு வாடிக்கையாளருக்கு சாக்லேட்டை வழங்குதாம். இயந்திரமானது ஒரு வாடிக்கையாளரால் சொருகப்பட்ட நாணய குற்றிகளின் மொத்த பெறுமதி சாக்லேட் ஒன்றின் விலையை விட அதிகமாக அல்லது சமனாக வரும் வரை நாணய குற்றிகளை சேர்த்து கொள்ளும். இப்போ நாணய குற்றி ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? நாணய குற்றிகள் தொடர்ச்சியாக சேகரிக்கப்படுது. இந்த சாக்லேட் விலைக்கு சமனாக வரும்போது அல்லது சாக்லேட்டின் விலையை விட கூட வரும் வரைக்கும் நாணய குற்றி சரியா சில நேரம் 50 ரூபாய் வராமல் 51 ரூபா 52 ரூபான்னு வரலாம். 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா 2 ரூபா 1 ரூபான்னு போடக்கூடாது. நாணய குற்றிகளின் விலை 50 ரூபாய்க்கு சமன் அல்லது 50 ரூபாயோட பெரிதாக வரும்போது சாக்லேட்டை வழங்குதாம். மொத்த பெறுமதி சாக்லேட்டின் விலை விட அதிகமாயின் சாக்லேட்டுக்கு மேலதிகமாக மீதி நாணய குற்றிகளும் வழங்கப்படும். அப்படி மேலதிகமாக வந்தால் மீதியும் வழங்கப்படணுமா? செருகப்பட்ட நாணய குற்றிகளின் மொத்த பெறுமதி ஒரு சாக்லேட்டின் விலைக்கு சமனானதாயின் சாக்லேட் மாத்திரம் வழங்கப்படும். சரியா 50 ரூபாய்க்கு சமனாக வந்தால் சாக்லேட் மட்டும் வழங்கப்படும். 50 ரூபாய்க்கு மேலதிகமாக வந்தால் சாக்லேட்டும் மீதி பணமும் வழங்கப்படுமா? வாடிக்கையாளர் நாணய குற்றிகளை செருகும் செயற்பாட்டை இடைநடுவில் ரத்து செய்யாமல் முழுமையாக முடிப்பார். அப்ப தொடர்ச்சியாக நாணய குற்றியை போட்டுக் கொண்டிருப்பார் சாக்லேட்டின் விலை வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மேற்குறித்த இயந்திரத்தின் செயற்பாட்டிற்கு எழுதப்பட்ட போலி குறிமுறை தரப்பட்டிருக்கு. ஏலேருந்து எஃப் வரைக்கும் நீங்க நிரப்போம். ஏக்கு என்ன வரும்? பிரைஸ் ஈக்குவல் டு என்னது? பிரைஸ் என்ன பெருமானம் கொடுக்கணும்? 50. பிரைஸ் வந்துட்டு 50. 50 ரூபாய் தான் பிரைஸ். டோட்டல் நாங்கள் ஆரம்பத்தில் என்ன எடுக்கணும்? எக்ஸ். டோட்டல் நாங்கள் ஆரம்பத்தில் 0 தான் எடுக்கணும். நான் கூட்டுத்தொகை காணும் போது ஆரம்பத்தில் கூட்டுத்தொகை 0 எடுக்கணும். நான் இங்கேயுமே தான் சொன்னேன். சம் ஆரம்பத்தில் 0 தான் எடுக்கணும். எடுத்துட்டு தான் அந்த சம்மோட கூட்டி 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 போடும். ஆரம்பத்தில் எந்த ஒரு நாணய குற்றியுமே போடப்பட இல்லை. ஆகவே டோட்டல் ஆரம்பத்தில் 0. அப்போ 5 ரூபாய் ஒன்று போடப்பட்டால் அந்த 0த்தோட அந்த 5 ரூபாய் கூட்டிப்படும்.
ரைட், ஆரம்பத்தில் டோட்டல் 0 தான் எடுக்க போகிறோம். இப்போ வைல் டோட்டல் வந்துட்டு ப்ரைஸை விட குறைவாக இருக்கும் வரைக்கும் லூப் திரும்ப திரும்ப நடக்க போகுது. டோட்டல் பெருமானம் ப்ரைஸை விட குறைவாக இருக்கும் வரைக்கும் 50 விட குறைவாக இருக்குது. இப்போ 0னா குறைவாக இருக்கு, அவை இந்த லூப் நடக்கும். அவை டோட்டல் பெருமானம் கூடி 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 வந்து சரி 50 வந்தால் என்ன ப்ரைஸ் வந்துட்டு ப்ரைஸை விட குறைவாக இருந்தால் ப்ரைஸை விட கூடவாக இருந்தால் லூப் நிற்கும். அப்போ டோட்டல் வந்துட்டு ப்ரைஸோட குறைவாக இருக்கு. டிஸ்பிளே இன்சர்ட் கொயின்னு சொல்லி சொல்லுது. இன்சர்ட் கொயினை இன்சர்ட் பண்ணுங்கன்னு ஒரு வெளியீடு வந்து வருது. அப்போ இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே ரீட் கொயின் வெலு, அப்போ கொயின் வெலுவை ரீட் பண்ணுது. அவை உள்ளீடு கொடுக்கப்படுது. உள்ளீடாகத்தான் இந்த கொயின் வெலு கொடுக்கப்படுது. 5 ரூபாயா 10 ரூபாயான்றது கொயின் வெலு. கொயின் வேல்யூ வந்து இப்போ இன்சர்ட் பண்ணப்பட்டுட்டு உள்ளீடு கொடுக்கப்பட்டுட்டு, ஆகவே கூட்டுத்தொகை என்ன செய்யணும், மாறும். ஈக்குவேஷன் எப்படி மாறும்? கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு Cn அப்ப Cக்கு என்ன வரும்? டோட்டல் டோட்டல். Total 7. சம் Total ஈக்குவல் டு சம் பிளஸ் நம்பர்னு வந்துச்சு தானே, அதே தான் இங்கேயும். அவை டோட்டல் ஈக்குவல் டுங்க கோயின் கொயின் வேல்யூ. இந்த கொயின் வேல்யூ அவ டிக்கு Coin பதிலாக value. இந்த கொயின் வேல்யூ, கொயின் வேல்யூ அவன் தந்திக்கிற மாதிரியே எழுதணும். டி வந்துட்டு கொயின் வேல்யூ அண்டர் ஸ்கோர் வந்துட்டு வேல்யூ வருது. என்ன கொயின் வேல்யூ அதை கூட்டி போட்டுச்சு. முதலாவது கொயின் உள்ளீடு செஞ்சு அதை கூட்டி போடுறோம். அப்போ திரும்ப கூட்டுதல் திரும்ப திரும்ப கணிக்கப்பட்டு அப்போ புதிய டோட்டலை பார்க்குறோம். இப்போ 5 ரூபாய் தான் கொயின் வேல்யூ என்றால் 5 தான் டோட்டல். 5ம் 50 விட குறைவாக தான் இருக்கு. அப்போ திரும்பவும் அடுத்த கொயினை இன்சர்ட் பண்ணணும். அடுத்த கொயின் வேல்யூவும் கூட்டி போடும். இவ்வாறு கூட்டிப்பட்டு போகுது. கூட்டிப்பட்டு டோட்டல் வேல்யூ ப்ரைஸை விட கூடவாகும் போது அல்லது சமனாகும் போது வாயில் என்ன செய்யும், லூப் வந்து நின்றும். நின்றதுக்கு பின்னால அவுட்புட் சாக்லேட். இப்போ 50 அல்லது 50ஓட கூட்டிட்டு தானே லூப் நின்றதுக்கு பின்னால எண்ட் வாயிலுக்கு பிறகு சாக்லேட் அவுட்புட் பண்றாங்க. இப்போ டோட்டல் வந்துட்டு உண்மையிலேயே அந்த டோட்டல் 50ஆக இருந்தால் பிரச்சனை இல்லை. 50ஓட என்ன செய்யணும், அப்ப இ என்ன வரும்? ஈக்கு பெருமானம் Price sir. டோட்டல்ட பெருமானம் இங்கேயும் 50 தானே போடணும். 50 கூட்டினா தானே நாங்கள் பேலன்ஸ் கொடுக்கணும். டோட்டல்ட பெருமானம் Oh, sir. சாக்லேட்டை கொடுத்துட்டோம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்த டோட்டல்ட பெருமானம் என்ன 50. இப்போ 45 வந்துட்டா நான் 10 ரூபாய் போட்டோம்னா 55,000. டோட்டல்ட பெருமானம் 50ஓட கூடவான்னு செக் பண்றோம். செக் பண்ணிட்டு பேலன்ஸ் கொடுக்க போறோம். ஆக ஈக்கும் 50 தான் வரும். பேலன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் இருந்து எதை கழிக்கணும்? இந்த கோயினை இன்செர்ட் பண்ண டோட்டல் இப்போ உதாரணமா 55 வந்துட்டீங்களே, டோட்டல் 55 வந்துச்சு. 50 தானே கழிக்கணும், அப்பதானே பேலன்ஸ் வரும். Oh, sir. இப்போ டோட்டல் பெருமானம் உண்மையிலே 55 வந்துட்டால் பேலன்ஸ் வந்து 55ல இருந்து 50 கழிக்கும். 50 ரூபா தானே சாக்லேட் வேலு. அல்லது நாங்கள் இங்கே ப்ரைஸ்னு போடலாம். 50ன்னு போடாமல் நாங்கள் போடுறது ப்ரைஸ்னு போடுறது தான் பொருத்தம். என்ன 50க்கு பதிலாக அங்கே என்ன ப்ரைஸ்னு என்ன கொடுத்துக்கிறோம்? 50 நாங்கள் எதுக்குள்ள உள்ளீடு செஞ்சுக்கிறோம், ப்ரைஸுக்குள்ள. என்ன அவை நாங்கள் இங்கே 50ன்னு போடாமல் போடுவோம் ப்ரைஸ். ஈக்கு பதிலாகவும் ப்ரைஸ், இதானே இதுவும் இதானே. என்ன அப்போ ப்ரைஸ் வந்துட்டு ப்ரைஸ். கிளியர் அது? ஓகே. Oh, sir. ரைட். பட் 5வது கேள்வி பார்ப்போம். ஏ முதல் ஜே வரை முகப்படையாளமற்ற ஒவ்வொரு விவரணத்தையும் கீழே இலக்கணப்பட்ட பட்டியலில் தரப்பட்டிருக்கேன். முகப்படையாளம் இலக்கம் சொல்லி எழுதலாம். அவன் நீங்க பொருத்தமும் பட்டியலும் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. டிஎன்எஸ்ன்றது டிஎன்எஸ்னா என்ன? Domain name sir. டொமைன் நேம் சர்வர். தொழில் என்னோட URL IP address ஆகும்.
யூஆர்எல் ஐபி அட்ரஸாக மாற்றும் அல்லது டொமைன் நேம் ஐபி அட்ரஸாக மாறும். ஆள்களப்பில் ஐபி அட்ரஸாக மாற்றும்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக்ன்றது உங்களுக்கு ஃபேஸ்புக்ன்றது ஒரு சமூக வலைத்தளம், என்ன சோஷியல் மீடியா, அது தெரியும். ஃபயர்ஃபாக்ஸ்ன்றது ஃபயர்ஃபாக்ஸ் ஃபயர்ஃபாக்ஸ் இணையதளம் இணையதளம் இல்லை. ஃபயர்ஃபாக்ஸ்ன்றது வெப் ஒரு ப்ரௌசர், தீப்பெட்டி. இன்டர்நெட் ப்ரௌசர், வலை என வெப் ப்ரௌசர், வலை மேலோடி. கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் என இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இதெல்லாம் கூகுள் குரோம், இதெல்லாம் ப்ரௌசர். கூகுள்ன்றது சர்ச் இன்ஜின் சர்ச் என்ஜின். என்ன வேற என்ன சர்ச் என்ஜின் இருக்குது? MSN ask.com இருக்குது, MSN இருக்குது, ஏன்னா யாஹூ இருக்குது, பிங் இருக்குது, இப்படி நிறைய சர்ச் என்ஜின் இருக்குது. அப்போ இது ஒரு சர்ச் என்ஜின். ஐஏஎஸ்ன்றது கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு சேவை, ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். அடுத்து வேற என்ன சர்வீஸ் இருக்குது? software PS. Platform as சர்வீஸ் இருக்குது. அல்லது அடுத்து பிளாட்ஃபார்ம் platform as service சர்வீஸ் இருக்குது. பாஸ் சாஸ்ன்னு சொல்லி இருக்குது. பிஹெச்பின்றது ஒரு உயர்மட்ட மொழி, என ஹை லெவல் வெப் டெவலப்மெண்ட் நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னா இணையதளங்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தும். இணையதளங்களை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தி, ஒன்று வந்து வெப்சைட் ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து நிலைத்த இணையதளம், ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நிலைத்த இணையதளம். இயங்குநிலை அடுத்தது டைனமிக், என மாறக்கூடிய அல்லது தொங்கு நிலை இணையதளம் சொல்லி சொல்லுவோம். மாறக்கூடிய இணையதளம் டைனமிக் வெப்சைட்டும் ஸ்டாட்டிக் வெப்சைட்டும். இப்போ HTML பயன்படுத்தி நாங்கள் உருவாக்குறது என்ன வெப்சைட்டாக இருக்கும்? HTML மட்டும் பயன்படுத்தப்பட்டால் நிலைத்தது நிலைத்த இணையதளமாக இருக்கும். இந்த HTML நாங்கள் PHP இணைத்து பயன்படுத்தினால் சரிதானே, அல்லது ASP.NET இருக்குது. அவை அந்த லாங்குவேஜில் நாங்கள் இணைத்து சர்வர் சைட் லாங்குவேஜ்னு சொல்லி சொல்லுவோம், சேவையக மொழி. அப்போ இதை நாங்கள் இயக்கிறதுக்கு சேவையகம் தேவைப்படும். இப்போ இவ்வாறான சேவையக மொழி ஒன்றை இணைத்து பயன்படுத்தினால் தான் எங்களுக்கு மாறக்கூடிய இணையதளங்களை உருவாக்கலாம். சரிதானே, தானாக மாறக்கூடியது. அவை PHPன்றது ஒரு டைனமிக் வெப்சைட்டை உருவாக்குறதுக்கான ஒரு மொழி. SMTPன்றது மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். மின்னஞ்சல் புரோட்டோகால், என மின்னஞ்சல் பரிமாற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு புரோட்டோகால், செம்மை நடப்பு வழங்கு. வேர்ட்பிரஸ் ஒரு வேர்ட்பிரஸ்ன்றது ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வெப்சைட்கள் உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஆரம்பத்துலேருந்து HTML பொடின்னு சொல்லி கோடிங் எழுதி உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பயன்படுத்தி நாங்கள் இணையதளங்கள் அதே மாதிரி பிளாக்குகளை நாங்கள் இலகுவாக விரைவாக உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த வேர்ட்பிரஸ். அதே மாதிரி ஜூம்லாண்ட் இருக்குது, ஸ்கூல் வெப்சைட் எல்லாம் சில செஞ்சிருப்பீங்க. இதுகளை உருவாக்கி பயன்படுத்தி நாங்கள் செய்யலாம். யூடியூப்ன்றது யூடியூப் தெரியும் எல்லாருக்குமே. ஜூம்ன்றது நாங்கள் வந்துட்டு காணொலி மாநாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ரைட். முதலாவது சொல்லப்பட்டிருக்க நிகழ்நிலையில் தகவல்களை தேடுவதற்கு உதவி பெறும் ஒரு தேடற் பொறி. அப்ப ஏக்கு என்ன வரும்? கூகுள். கூகுள் சரிதானே. பி வந்து ஏனையவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் உள்ளடக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு சமூக வலைத்தளம். சமூக வலைத்தளம், சமூக ஊடகம், ஃபேஸ்புக் என்ன, ஏனையவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் உள்ளடக்கம் கண்டென்ட்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது ஷேர் பண்றதுக்குமான ஒரு சமூக வலைத்தளம் வந்து ஃபேஸ்புக். மெய்நிகரான கணினி வளங்களை வழங்குகின்ற ஒரு மேக கணினியின் சேவை IAS என்ன, IAS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். வலைப்பக்கங்களை அணுகை செய்வதற்கான ஒரு வலை மேலோடி Firefox வெப் பிரவுசர்.
சரிதானே ஃபயர்பாக்ஸ் தான் வருது. வலைப்பக்கங்களையும் வலைப்பூக்களையும் பிளாக்ஸ் உருவாக்குவதற்கு முகாமை செய்வதற்குமான ஒரு தளம் வேர்ட்பிரஸ் வேர்ட்பிரஸ். சரிதானே இதுக்கு வந்துட்டு வேர்ட்பிரஸ். மின்னஞ்சல்களை இணையமூடாக அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு செம்மை நடப்பொழுங்கு ஒரு புரோட்டோகால் மின்னஞ்சல் SMTP SMTP. ஆள்கள பெயர்களை ஐபி முகவரியாக படமாக்கல் செய்யும் ஒரு செம்மை நடப்பொழுங்கு DNS. சரிதானே DNS. வீடியோ உள்ளடக்கங்களை விருந்தோம்புவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு தளம் யூடியூப் வீடியோ உள்ளடக்கங்களை நாங்க ஷேர் பண்ணலாம். அப்ப யூடியூப். மெய்நிகர் சந்திப்புகளுக்கான ஒரு காணொளி மாநாட்டு கருவி ஜூம் அப்ப இதுதான் ஜூம். இயங்குநிலை வலைப்பக்கங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி PHP அடுத்தது HTML கோடிங் ஒன்று தரப்பட்டிருக்கு. டேபிளுக்கான கோடிங் அதில் நீங்கள் வரைஞ்சி காட்டலாம், அட்டவணையை வரையலாம். டேபிள் border 1 சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை ரோஸ் இருக்குது? ரோ எத்தனை இருக்குது? 4 rows. 4 இருக்கு. 4 TR இருந்தால் 4 ரோ இருக்கணும். அவை 4 ரோ நாங்கள் ஆரம்பத்தில் சும்மா ரஃபாக கீறி பார்க்கிறோம். 4 ரோ வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். எத்தனை கொலம் வருது? டிடி எத்தனை வருது? இவற்றில் ஒன்று, இவற்றில் ஒன்று, 2 என்ன? 2. அப்போ ரோ ஸ்பெயின் கொலம் ஸ்பெயின் பயன்படுத்தாட்டி இப்படித்தான் எங்களுக்கு டேபிள் வரும். 4 ரோவும் 2 கொலமும் தான் வருது. இல்லை முதலாவது TH யூஸ் பண்ணிருக்கி, அடுத்ததுல எல்லாம் TD யூஸ் பண்ணிருக்கு. THக்கும் TDக்கும் என்ன வித்தியாசம்? டேபிள் ஹெட்டிங் என்ன? டேபிள் ஹெட்டிங்ல வர்றது எப்படி வரும்? கொஞ்சம் போல்ட் ஆகியும் வரணும், சென்டர் ஆகியும் வரணும். சரிதானே? வரும். சென்டருக்குள்ளதான் எழுதணும் ஸ்டூடெண்ட் நேம். அதை கொஞ்சம் தடித்தெழுத்துல எழுதணும். ஸ்டூடெண்ட் நேம் சொல்லி வருது. அடுத்ததுல சப்ஜெக்ட்னு சொல்லி வருது. அதுவும் போல்ட் ஆகி கொஞ்சம் நீங்க தடிப்பமாக எழுதணும். சப்ஜெக்ட் அதே நேரம் சென்டர்ல எழுதணும். டிடியில் எழுதுறதெல்லாம் இங்க லெஃப்ட் அலைன்மெண்டாக தான் இருக்கும். லெஃப்ட்ல இருந்து தான் எழுதணும். இப்போ டிடிக்குள்ள ரோ ஸ்பேன் 2 ஏன்னா 2 இருக்குன்னா 2 ரோவை இணைச்சிருக்கு தானே. ஆகவே வருமா இந்த கோடு? வராது. அந்த அந்த 2 ரோவும் இணைச்சித்தான் ரோ ஸ்பேன் பண்ணிக்குது. எலைஸ்ன்ற வந்துட்டு இங்க வரும். அப்போ லெஃப்ட்ல இருந்து வரும் எலைஸ். அதே நேரம் அடுத்த டிடியில மெத்துன்ற இதாகவே இதுதான் அடுத்த டிடி. அதுல மெத். இந்த 3வது ரோல ஒரு டிடி தான் சயின்ஸ். அது இங்கே இருக்குது. அது வந்துட்டு சயின்ஸ். 4வது ரோல பொப் இங்கிலீஷ் இருக்கு. அவை 4வது ரோ இங்க இருக்குது. பொப்பும் இது இங்கிலீஷ். கிளியரா டேபிள்? ஓகே. அந்த டேபிள் இன்னொன்று வரலாம் கேப்ஷன் என்ன? டேபிளுக்குள்ள கேப்ஷன் வரவும் மேலும். கேப்ஷன் என்ன? டேபிளுக்கு தலைப்பு. அவை கேப்ஷனுக்குள்ள ஏதாவது நீங்க தரப்பட்டீங்கன்னா அதை இங்க எழுதணும். டேபிள்ல சென்டர் ஆகி இங்க எழுதணும். கேப்ஷன் வரவும் மேலும். ரைட். 3வது கேள்வி. அதில் 3வது பார்ட். அது HTML உங்களுக்கு அவுட்புட் தரப்பட்டிருக்கு. நீங்கள் கோடிங்கை வந்துட்டு நிரப்பணும். அதுதான் வளங்க வர கேள்வி. இது வந்துட்டு என்னது? ஒரு இது என்ன? இது நான் HTML ஹெட்டிங் என்ன? ஹெட்டிங். அப்போ இதுக்கு என்ன டெக் பயன்படுத்தணும்? H1 பெரிய ஹெட்டிங் H1. இதுக்கு நாங்க இதை பயன்படுத்தலாம். அதோட சின்னதுல இதுக்கிட்ட பயன்படுத்தலாம்.
Two. H3. H2 H3. அல்லது H2 H3 fine. H2 பயன்படுது H2 பயன்படுத்தி இங்கே H2 அப்போ க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு இங்கே H1 யூஸ் பண்ணி H1 க்ளோஸ் பண்ணணும். அதான் ஹெட்டிங் 1, இது ஹெட்டிங் 2. இது என்ன இது? ஸ்ரீலங்கா Paragraph. Paragraph. P. இங்கே தான் பேராகிராஃப் வரணும். பேராகிராஃபுகள் அவ்வளோத்தையும் நாங்கள் எழுதி போட்டு பேராகிராஃப் முடிய பேராகிராஃப் நாங்கள் என்ன செய்யணும்? முடிக்கணும். க்ளோஸ் பண்ணணும். பட் இது என்னது? என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? என்ன லிஸ்ட் அது? Paragraph. பேராகிராஃப் இல்லை, இது நாங்கள் லிஸ்ட் ஒரு வகையான லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட் தானே. டிஎல் படிச்சிருக்கீங்களா? Oh, sir. டிஎல். ஆகவே டிஎல் டெஃபினிஷன் லிஸ்ட்னு தான் சொல்லுவோம். உங்கள் தலைப்போ டெஃபினிஷன் என்ன? டிஎல் டிடி. ஆகவே டெஃபினிஷன் லிஸ்ட் டிஎல் நாங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு இது DR. டெஃபினிஷன் லிஸ்ட். இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? DH. டிஹெச். டிஹெச்சா டிடியா? DT answer. டிடியும் டிடியும் என்ன உங்களுக்கு தரப்பட்டு Oh, sir. Definition title. டெஃபினிஷன் டைட்டில் வரும் டிடி, அதுக்கு டிடின்னு டெஃபினிஷன். இதுக்கு நான் யூஸ் பண்ணோம் டிடி, இது டிடி. அப்போ இது திரும்ப டிடி, இது டிடி, இது டிடி, இது டிடின்னு போகும். இது ஒரு டிடி, இது ஒரு டிடின்னு வரும். அப்போ எங்கே ஒரு லிங்க் தான் யூஸ் பண்ணப்படுறீங்கண்ணே. லிங்க்குக்கு என்கடெக் நாங்கள் பாய்ப்போம். சரி தானே? Oh, sir. ரைட். டைட்டில் யூஸ் பண்ணப்பட்டீங்க. டைட்டிலுக்கு முன்னுக்கு என்ன வரணும்? Head. Head வரும். one. அப்போ ஒன்று வந்துட்டு ஹெட் வரும். ரெண்டுல என்ன சொல்லி பண்றீங்க? அது Head Close முடிக்கப்படும். head. ஹெட் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. இங்க மூன்றுல அப்ப ஹெட் வந்துட்டு, அப்ப மூன்றுல எது ஸ்டார்ட் பண்ணணும்? Body. பொடி ஸ்டார்ட் பண்ணணும். என்ன அவ ஹெட் டைட்டிலுக்கு பிறகு பொடி ஸ்டார்ட் பண்ணணும். ஹெட் பொடிக்கு பிறகு எக்ஸ்ப்ளோர் ஸ்ரீலங்கா, அதை நான் பார்த்தோம். அது என்னது? H1. H1. அப்ப 5 வந்து H1, 5 வந்து H1. இந்த 6ல என்ன வரணும்? H1 H1 close. க்ளோஸ் பண்ணணும். H1 க்ளோஸ் பண்றோம். ஸ்ரீலங்கான்றது ஒரு ஹெட், இந்த பேராகிராஃப் என்ன 7 வந்துட்டு பேராகிராஃப் P. பி. 8 வந்துட்டு Paragraph close. பேராகிராஃப் க்ளோசிங் தான் 8. அடுத்த ஹெட்டிங்க்கு H2 பாவிச்சிருக்குது. என்ன H2 பாவிச்சிருக்குது. அதுக்கப்புறம் சீகிரியாவுக்கு நாங்கள் என்ன லிஸ்ட்டை தொடங்கணும்? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், லிஸ்ட்டை தொடங்கணும். என்ன லிஸ்ட்? டிஎல். அப்படிதானே? டெஃபினிஷன் லிஸ்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே டெஃபினிஷன் லிஸ்ட்டை என்ன செய்கிறோம்? க்ளோஸ் பண்ணுறோம். கிளியரா? டெஃபினிஷன் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ சீகிரியாவுக்கு என்ன வரும்? 11க்கு என்ன வரும்? DT. டிடி. இந்த 11 எல்லாமே டிடி தான். இது எல்லாமே டிடி. DT. 13 எல்லாமே DT. 12 வந்துட்டு டிடி க்ளோஸ். DT close. 13 வந்துட்டு DD. டி டிடி. 14 வந்துட்டு டிடி Close. close. க்ளோஸ் பண்ணுறோம். சரி,
ரைட் 15 என்கரோட்டு ஏ என்கடெக் ஏன்னா ஏடெக் ஹெச்எஃப்குள்ளே லிங்கை போடுறோம் முடியுது ட்ராவல்ஸ் லங்கா பட்ஜெட் ட்ராவல்ஸ்ன்னு சொல்லியிருக்குது 16 என்கடெக் நாங்கள் என்ன செய்கிறோம் க்ளோஸ் பண்ணுறோம் வேணா 16ல் க்ளோஸ் பண்ணுறோம் கிளியரா இப்போ 4ல் எதை முடிக்கணும் அப்போ நாங்கள் இப்போ கடைசா பொடியை க்ளோஸ் பண்ணுறோம் ஒரு HTML க்ளோஸ் பண்ணுறோம் இது கிளியரா ஓகே ரைட் 6வது கேள்வி நாங்கள் நாளைக்கு பார்ப்போம் 6 7 தானே பார்ப்போம் சரி முடிச்சு ஜாக்கலைஸ் சரி Assalamu alaikum. ஓகே வலைக்கம்